சிவனாட்டத்தை பார்த்திருப்ப, சீமா நாட்டத்தை இந்த காலத்துல பார்ப்பேன். அண்ணனோட ஆட்டத்தை பாருங்க. நம்ம ஒரு பெரிய சத்தமா சிரிச்சுட்டேன். படிக்காத முண்டோன்னு சொல்லி பிள்ளை சொல்ற மாதிரி படிச்சு சொன்னேன். கோட்டை விட்டுட்டியே. எவன் பார்த்த வேலைடா இது? 4 முறை பொது தேர்தலில் தோற்று பல முறை இடைத்தேர்தல் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது, நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. தேர்தலில் தோற்று 2 முறை ஊரக உள்ளாட்சி தேர்தலில் உள்ளக தேர்தலில் தோற்று 5வது முறையும் நம் கட்சி வெல்ல. நாம் தோற்கும் கட்சி. அரசியல் எல்லாம் தாங்கி தானே ஆகணும். உங்களை தாங்க கட்சியில கல்லுங்க கல்வாரி வேலைக்கு போயிடலாம். தோற்பதில் சாதனை படைத்த சீமான். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சைமன் ஜெயிக்க முடியாது. 4 முறை பொது தேர்தலில் தோற்று கடைசி வரை தோத்துதான் போவேன். இப்ப தமிழ்நாட்டுக்கு எப்படி தண்ணி கொண்டு வர போறாருன்னு பாருங்க. வந்த உடனே பாண்டியார் பொன்னம்பரால அணை கட்டும் கட்டி தண்ணியை திருப்போம். இங்க முன்னே தெரியாது, அதிலே போதுமான அளவுக்கு தண்ணீரை விடச்சிருவோம். இது நான் வாயா இல்ல பம்பு செட்டா? அதுல அடுத்தவங்க காட்டுல இருக்கிற தண்ணியை ஊற்றி எடுத்து போய் பக்கத்து காட்டுல விட்டுருக்காரு. வீடியோ போடக்கூடாது, பேசக்கூடாது, காலில் வந்து விழுங்க. இந்த நருட்டோ பார்க்க ஆரம்பிச்சோம். இதெல்லாம் ஸ்கூல் படிக்கிறப்ப இதெல்லாம் பார்த்தது இல்லை. இப்ப பார்க்கலன்னா நம்ம கூப்பிட்டு சேர்த்து வாங்கி போல் இருக்கு. எப்ப பார்த்தாலும் விஜய பத்தியே தான் பேசிட்டு இருக்காரு. இவ இன்னும் தெரிந்தல மாமா. சீமான் சீமான் ஆட்சியை பிடிப்பாரா? சீமான் பேசுவது சரிதான், கொள்கை சரிதான். அண்ணா சட்டசபைக்கு போக மாட்டாரு, பாடையில தான் போவாரு. சீமான் கோட்டையை நீ பிடிக்கணும், முன் கோட்டையை சீமான் பிடிப்பான். அதுதான கடைசி வரைக்கும் நடக்கும். பொறம்போக்கு நாய்தான். 5 வருஷம் அண்ணன் கொடுத்துட்டு கொஞ்சம் பொறுமையா இருக்கு. நான் என்ன கட்சி காட்டுறேன்னு பாருங்க. கடந்த திருப்பி கேட்கிற மாதிரி தெனாவட்ல கேட்கிறேன். கொஞ்சம் மரியாதையா கேளுடா. ஐயா 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 நல்லா இருக்கீங்க ஐயா. ஒரு பாட்டை போட்டு விட்டுரு. வார்த்தை வாயிலிருந்து வரக்கூடாது, வேற எதுல இருந்து வரணும்? அடி வைத்திருந்து வரணும். இதுக்கு மேலே என்ன கத்த சங்கிங்க சத்தம் இல்லாம ஓட்ட போட்டு படுத்துக்க. நீ ஓவரா பேசுற. நீ ஸ்ரீமான் விஜயலட்சுமி கூட போய் ஓட்டு போட்டு சந்தோஷமா இரு. உன் கட்சி 2026 க்ளோஸ். பூரா உண்டியல் காசு, உழைச்ச காசு ஒரு 10 ரூபாய் கூட கிடையாது. நான் 2010 கட்சி ஆரம்பிச்சேன். இப்ப 26 வரைக்கும் வந்து 26 தேர்தல் நிக்க. இந்த 16 வருஷமா என்ன பண்ணனே பொய்யா பேசிட்டு இருக்க. அதுதான் நக்கிட்டு போகுது. இப்போ என்ன புடுங்க, நான் ஒரு ஆணையும் புடுங்கல. ஏன் விட்டு போக முடியல? உன் கூட பிறந்துட்டேன். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. போவோம்ல. ஏய் இன்னும் போவான்னு சொல்லு. இல்ல போக மாட்டேன்னு போவோம்லன்னா என்னடா அர்த்தம்? போவோம்ல. போவோம்லன்னா என்னடா அர்த்தம்? போவியா போக மாட்டியா? போவோம்ல சொல்ல. இப்போ ஒரு 10 செகண்ட் போச்சா, எப்படி போச்சுன்னு தெரிஞ்சுதான் உனக்கு. அவ்வளவுதான் வாழ்க்கை. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்து. சோத்துக்கு தண்டமா, பூமிக்கு பாரமா, தண்டை சோத்துக்கு போய் சேர வேண்டியதான். எப்படியா நானும் போறேன்.
நமது சின்னம் சோளக்காட்டு விவசாயி. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? சோளக்காட்டு மைனர் குஞ்சு. கையில என்ன செல்போன் என்ன என்ன புதுசா இருக்கு ஆமனே 10G 11G கஞ்சி பிடிச்சனே அப்படியே கமெண்ட பாருங்க. உழைத்து வாழாத ஒரே ஜென்மம் இந்த நாய் தான். என்னடா அது வானத்தை பார்த்து ஓலை விட்டுட்டு இருக்காரு. என்ன 2 மணி சங்க இவ்வளவு சீக்கிரம் ஊதிட்டானுங்க? மெதுவா பண்றா, ஷிஃப்ட் முடிஞ்சிச்சு, நல்லா வேலையை விட்டு போயிட போறாங்க. இந்த தேர்தலோட கட்சியை ஊத்திக்கும். அதுக்குத்தான் இவ்வளவு பெரிய சங்கு சத்தம். என்னடா அண்ணா பாத்ரூம்ல உட்காந்துட்டு கத்திட்டு இருக்காரு. என்டிகேடா 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 பஞ்சாயத்து வந்து பாருங்க. ஆமா, ஆய்ப்பு மாதிரி ஒருத்த உட்காந்துட்டு இருக்கிறான். கமெண்ட பாருங்க. வாழா என் வாழ்வை வாழவே தாவை காப்பு. நீ எப்படி ஊனாலும் எந்த பயனும் இல்லை. உலகத்துல கல்லு கடை கல்லூரி வாசல திறந்தது எங்க கல்லூரியில தான். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். கமெண்ட பாருங்க. நீ படிச்ச காலேஜ் பேரை சொல்லு. திருநெல்வேலி காலேஜ். ஒரு 10 நாளைக்கு நீ தொடர்ந்து ஒரு கல்ல குடிச்சு தோல் மினுமினு பாய் நானே சீமான வெள்ளக்கார மாதிரி. இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா. வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். 10 நாள் எங்க கல்லு குடிக்கிறது. ஒரு நாள் கல் குடிச்சாலே போலீஸ்காரன் கூட்டிட்டு போய் உள்ள உட்கார வச்சிருவா. அதுக்கு தான் பிளான். என்ன அடிக்கல பண்றாரு அண்ணா. நல்ல வருமானம், ஆனா 5000 தான் கட்டுதான். இவன் பரிசு பாஸ்கர் மாசம் 2000 கட்டுதான். இவன் விண்டு மண்டோதரி பிராத்துல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் வருமானத்துல 10% தான் கட்டுதான். இவன் நைட் ராஜா வீட்டுல கொள்ளடிக்கான். இது யாரா திரும்ப இருக்கிறது? அவனா ரவுடின்னு சொல்லி ஜீப்ல ஏறி வந்துட்டான். யாருன்னே தெரியல. ஹலோ, நான் சாதாரண ரவுடி இல்ல, மிகப்பெரிய ரவுடின்னு காட்டுறதுக்காகத்தான் வான்கடா வண்டியில் ஏறி வந்தேன். அண்ணா மிகப்பெரிய ரவுடி. கமெண்ட பாருங்க. இது ஏதோ லூசு. அண்ணா கிட்ட இங்கிலீஷ்ல கேள்வி கேட்கறாங்க. ஓபி என்னடி விட்டு கொடுத்துட்ட. நான் இதுக்கு அப்புறம் டேய் பிரசாதரா நீ தான கொண்டா. ஏய் அமர்கண்டா. அதுக்கு அண்ணா எப்படி பதில் சொல்றாருன்னு பாருங்க. One man's freedom fighter is another man's terrorist is what you are saying. But still, I may hold my ground as far as Indian law is concerned. But I'll ask you one question. So I am helping giving the rice to because தமிழ்ல கேள்வி கேட்டு இருந்தாங்கன்னா இந்நேரம் பக்கம் பக்கமா பேசியிருப்பாரு அண்ணா. பாட்டி ஷோ நேம் கேட்டா அதுக்கு பதில் சொல்லணும். கண்ணங்கண்ணே இருக்கான், இங்கிலீஷ்ல பேசுறான். கூட கூட நீ என்ன படிக்கிறீங்க? வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்டா பேரை சொல்லாம கண்ணங்கரையன் இருக்கான்னு சொல்றாரு. திருக்குறள் தான் படிக்கிற திருக்குறளோட திருவள்ளுவன் ஒருத்தருக்கால அவன் தம்பி 1959 வரையப்பட்டது இந்த உருவம். இது ஒரு புனையப்பட்ட உருவம் தம்பி. இதை வைத்து நீங்கள் அரசியல் செய்ய வேண்டாம். வகந்து விடுவேன். நல்ல வேலை வள்ளுவருக்கு திருக்குறளே நான் தான் சொல்லி தந்தேன்னு சொல்லாம விட்டாரு. யாராவது அண்ணனுக்கு பாரதியார் கெட்ட போட்டு விட்டதே. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஒழுங்கா திறநிதி கொடு பாப்பா. பேரை பாருங்க, சீமாராதியார். எனக்கு எதிரி எந்த வடிவத்தில் வந்தால் எதிர்த்து சண்டை செய்கிற பரம்பரை வீரர். கொலம்பஸ் விட்டாச்சு லீவு கொண்டாட கண்டுபிடிச்சு கொண்டாவது லீவு 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 புதிய தீவு. அவரை திருப்பி பார்க்க முடியுமா பார்க்க முடியாதா? அது அந்த டிஜே அந்த பாட்டு போடுறப்ப அவர் உள்ள நடந்து வருவார்ல. ஆமா. ஐயோ நீ பூச்சாண்டி நீ கதவு காடு உன்னை கழுத்து போட்டா கூட ஒரு டெப்பாடி இருந்தனால. நாம் குடிமகன் கட்சி, நாம் கதை கட்சி. நம்மளோட அடுத்த கதையை கேளுங்க. இன்டர்நேஷனல் டெரரிஸ்டா எனக்கு போய் என்னோட ஐடி கார்டு கேட்டுக்கிட்டு நீ அண்ணனை பத்தி தம்பிகளே தப்பா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க.
இதோ இவருதாம்மா தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தி திங்கிற திருட்டு திராவிட கும்பல்களோட மூலவர் இவர், உருட்டு மூலவர் இவருதாம்மா. இவர் ஒரு ஆள் அடிச்சா போதும், எல்லாமே முடிஞ்சு போச்சு. என்னடா இது அண்ணனை உட்கார வச்சுட்டு எப்படி பேசுறீங்க? உண்மைய உளறிட்டான், ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. ஊரையே ஒருத்தன் பாடி வரட்டுறான்னா அப்படி என்ன பாட்டு? 1000 ரூபாய் தாராம் அரிசி பருப்பு தாரா சீமான் வால்காட் நாயர் வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம். வால்காட் நாயர் செருப்பு பிஞ்சுட சீமான் உனக்கு. எவன்டா அது அண்ணனுக்கு இந்த கிட்ட போட்டு விட்டதே? இந்த மாதிரி காமெடி எல்லாம் பண்ணாது. நான் வேற மாதிரி மண்டை சூடாகி வேற மாதிரி ஆயிடுவேன். ஆமக்கறி சாப்பிட்டேன், நான் பன்னிக்கறி கூட சாப்பிட்டேன். ஆமக்கறி சாப்பிட்டேங்கிற அரே பேயில போமா. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்ட எனக்கு. காமிச்சிட்டா அது இப்படியாலே வரையணும். ஆமக்கறி சாப்பிட்டு சாப்பிட்டு கடைசியில அண்ணா முழு ஆமையாவே மாறிட்டாரு. மாறல, மாத்திட்டானுங்க. அது இந்த மாதிரி அறக்கலை காக்கலை இதெல்லாம் கிடையாது. இறங்கினவன முதல்ல ஒரு வடக்கலை தீவுல வந்து இறக்கி விட்டாங்க என் தம்பிங்க. ஆனா அதை திரும்பி பாருங்க, ஒரு ஆளு சின்னதா ஒரு பரிசல்ல போறாரு. பரிசல் இல்ல, ஆமா ஓடு திரும்பி போட்ட ஒரு ஆள் அப்படியே உட்காந்து போயிட்டு. அந்த ஆமை இதுதான். தமிழர்களே, நீங்கள் என்னை கடலில் தூக்கி எறிந்தாலும் அரசாங்க நடப்பேன். அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம், கவிழ்ந்து விட மாட்டேன். சொன்னதெல்லாம் விட்டுருவேன். இப்போ ஒரு பண்ணி அது என்னது இது? இந்த சிறிய நகைச்சுவைக்கே உன்னை பெருசா பழக்கலாம். எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் பண்றது கடல்ல போட்டா கட்டுமரமா மிதப்பாரு, அதே மாதிரி சீமான தூக்கி போட்டா ஆமையோட்டில் மிதப்பாரு. புதுசா எல்லாத்தையும் புதுசு தேடி இல்ல. செல்போன் நியூ மாடல், கார் புதுசு, சேலை புதுசு, சட்டை புதுசு, எல்லாம் புதுசு. இது ரெண்டு அதர பழசு. ரெட்டால இந்த உதயசூரிய 60 வருஷம் பழசு. இதை தொலைச்சிட்டு புதிதாக ஒன்றை தேடுது. அப்படியா? உங்க அம்மா பழசு, உங்க அப்பா பழசு, உங்க பொண்டாட்டி பழசு, உங்க பசங்களும் பழசு, நீயே பழசு. எல்லாரும் க்ளோஸ் பண்ணலாமா? எப்பவுமே என்டிகே வெல்லாது. இந்த ஜென்மம் இல்ல, நீ அடுத்த ஜென்மத்திலும் அது முடியாது. எரிச்சலாவே இருக்கு. தண்ணியை குடுக்கலாம். காலம் பூரா தோத்துக்கிட்டே தான் இருப்ப சாமா. விஜய் ஃபேன்ஸ் அண்ணனுக்கு தான் ஓட்டு போடுவாங்களாமா? இன்னொருங்க, என் தம்பி கூட நிக்கிற ரசிகர்களே முக்காவை பாதிக்கு மேல எனக்கு அண்ணன் பேசுறப்ப எப்படி தடுமாறுறாரு பாருங்க. ஜெயிக்கிற பக்கம் நிக்கிறன், ஜெயிக்கிற பக்கம் சக்கி ஜெயிக்கிறன், ஜெயிக்கிற பக்கம் சக்கி ஜெயிக்கிற பக்கம் நிப்பவன் அல்லவே தான் நிக்கிற பக்கத்தை ஜெயிக்கிற பக்கம் தான். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது? கோழி குண்டடிச்சு பழகினதே கோர்ட் வாசல். காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிட்டேன். கோழி கொண்டு விளையாடுறதுக்கு அண்ணனுக்கு வேற இடமே கிடைக்கலையா? அங்க வாணி, இந்த டாஸ் மார்க் வாணி 10 ரூபா கூட வச்சிருக்கீங்க. இவரை கூட்டிட்டு வந்து விட்டு அவர் எஸ்கேப் ஆயிட்டாரு. என்ன சொன்னாலும் உங்க கை கட்டுறாங்க, அதுக்கு ஏதாவது வச்சிருக்கீங்களா? அது வேற ஒண்ணு இல்ல, அண்ணன் கதை சொல்லி பழகிட்டாரு, தம்பிகளும் கேட்டு பழகிட்டாங்க. ஆஸ்கார் அவார்டு குடுறா, ஆஸ்கார் அவார்டு குடுறா, ஜம்பே ஜம்பே ஆஸ்கார் அவார்டு குடுறா. இங்கிலீஷ்